ஏன்பா என் மருமக அண்ணத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம இங்கே வந்துக்கிறோம். நீ என்னவோ என்னை ஒரு கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டுக்கிற. என்னப்பா கிராமம் இது? எங்கே பார்த்தாலும் செடியும் கொடியுமா இருக்குது, ஓடு வீடாக இருக்குது. 2025 இப்படி ஒரு இடமா? ஆமாப்பா, அண்ணத்தோட பெரிய அக்கா இந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அவள் ஒரு மாதம் இங்கே தங்கிட்டு வரேன்னு வந்தா. 3 மாதம் ஆகுது, இன்னும் திரும்பி வரல. ஃபோன் பண்ணால் இப்போல்லாம் என் கூட பேசவும் மாட்டேங்கிறா. என்னப்பா உனக்கு அவளுக்கு எதனா பிரச்சனையா? இல்லைன்னா நான் துபாய்க்கு போயிட்டு வந்த நேரத்துக்குள்ளே உன் அம்மா கறி ஏதாவது சண்டைக்கு நீ மூட்டி விட்டாளா? அம்மா மேலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா. அவள் தான் ஏதோ அம்மா கிட்டே கோச்சிக்கிட்டா போல. அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் ஊருக்கு போய் எங்கள் அக்கா கூட தங்கிட்டு வரேன்னு தான் வந்தேன். பார்த்தா 3 மாதம் ஆகி போச்சு, இன்னும் வரல. ஒரு 10 நாளாக நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு கூட ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறான். அவங்க அக்கா கிட்ட மட்டும் ஏன் ஃபோன் பண்ணால் வெளியே போயிருக்க, வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கா போல இருக்கு. நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. அவங்க அக்கா தான் ஃபோன் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏப்பா என் மருமக பொண்ணை பற்றி தப்பாக பேசாதப்பா. நான் ஊரில் கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு நல்லா சமைச்சு போட்டு என்னை நல்லா பார்த்துக்கலாம். அவங்க அம்மா மாதிரி பட்ஜெட் கிடையாது. பின்னாடி பாருங்க, அம்மா வராங்க. எங்கப்பா? அவ்வளோ பயம் இருக்குது இல்லை? அம்மா இல்லாத தைரியத்தில் இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? இருங்க, அவங்க வரட்டும், போட்டு கொடுக்குறேன். அதானே, நீ அவன் பிள்ளையாச்சே, அப்பப்போ நிரூபிக்கிறடா நீ அவன் பிள்ளைன்னு. ஒரு நிமிஷத்தில் கதி கலங்க விட்டுட்டடா. வாடா, எங்கடா அவங்க வீடு? சீக்கிரமாக போய் மருமக பண்ண கூட்டிகிட்டு ஊருக்கு போய் சேரலாம். கூகுள் மேப்பில் இந்த ஏரியா தான் காமிக்குது. இருங்க, இந்த பக்கம் யாராவது போனால் அவங்க கிட்ட விசாரிப்போம். ஆமாம், சாணி சாணி கழுவுறன்னு போனாலே உங்கள் அம்மா எங்கடா உன்னை காணும்? அவளை குளத்தில் போய் காலை கழுவுறன்னு போனா, குளத்தோட போயிட்டாலான்னு போய் பாருவோம். பா, ஏன்பா இப்படி அபசகனமாக பேசுறீங்க? ஏண்டா, நானே எப்போயாவது தான் நல்ல வார்த்தைக்கு வாயில் பேசுகிறேன், அதை கூட பேச விட மாட்டேங்கிறான் அவன். போனா அந்தாண்ட நானே போய் மருமக பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் இந்த கிராமத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு. இவர் இப்போ ஓடி போய் இவர் மருமக பொண்ணை போய் கண்டுபிடிக்க போகிறாராம். போங்க போய் கூட்டிட்டு வாங்க, போங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். அப்படியே முட்டைக்கண்ணா என் செல்லமே, என்னடா இந்த ஊர் 9 மணி ஆச்சு, இன்னும் கூட இருட்டா இருக்குது. இருட்டா இருக்குதா? கண்ணை போட்டு நினைக்கிறீங்களே கன்றாவி, அதை கைட்டிட்டு பாருங்க. டேய், அது கண்டாவி இல்லடா, கண்ணாடி. என்னை பற்றி என்ன பேசு, என் கண்ணாடி பற்றி பேசாத. இது துபாய் ஷேக் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. இதை நான் போடலன்னா எனக்கு ஏதோ ஒரு குறையிற மாதிரியே இருக்கும். சரிப்பா, உங்கள் கண்ணு உங்கள் கண்ணாடி, இதில் நான் குறை சொல்லத்துக்கு எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் வேணால் கால் வலிச்சா அப்படி ஓரமாக உட்காருங்க, நான் இன்னும் அந்த சைடெல்லாம் போய் விசாரிச்சுட்டு வரேன். ஏய், என்னை பார்த்தா நான் ஓல்ட் மேன் மாதிரியா இருக்குது. நீ உட்கார்றா, நான் போய் இந்த கிராமத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு வரேன். ஆமாம், இந்த பந்தாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பஸ்ஸில் வரும்போது இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கால் அமுக்கு, தைலத்தை தடவுன்னு வந்தீங்க. இப்போ என்ன இளமை ஆகிட்டீங்களா? நான் எங்கடா இதெல்லாம் சொன்னேன்? உங்கள் அம்மா தான் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தா. சரி வீணா என்கிட்ட வாதாடுறதை விட்டுட்டு உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு போய் தேடி கூட்டின்னு வரேன். நான் இந்த ஓரமாக உட்காந்துக்கிறேன். ஓ மை காட், என்னோட இந்த துபாய் பஸ்ஸில் மணி இப்போ தான் 9:15 ஆகுது. இந்த கிராமத்தில் என்னென்ன மணி இருக்கும்? இவன் தகப்பா, நான் உன் புள்ளியாக இருக்கிறதுனால நான் உன்னை கொடுத்துட்டு போகிறேன். இந்த ஊரில் ஃபுல்லாக கிராமத்தானுங்க தான் இருப்பானுங்க. யார்கிட்டயாவது வகையை கொடுத்து வம்படிக்காதையா, உன்னை அடிக்கிறது பத்தாது, என்னையும் அம்மாவையும் சேர்த்து அடிக்க போகிறானுங்க. இல்லைப்பா, நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேப்பா. நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்? நம்ம மருமகளை கூட்டிகிட்டு போகிறது தானே. நம்ம மருமக கிடச்சோன்னே 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற மீனம் பக்கத்தில் ஃப்ளைட் ஏறி ஊர் போய் சேர்ந்துருவோம். என்ன சொல்கிறேன்? போவோம். சரி சீக்கிரமாக போய் கிழவியை கூட்டிங்க வா. காலை கழுவுறேன் எங்கேயோ போனா, இன்னும் அவ்வளோ ஆளை காணும். ஓஹோ, கிழவியா? அம்மா வரட்டும், இதெல்லாம் சொல்கிறேன் நான். சரி போடா, ஓவரா பயமுறுத்தினுக்கிறான். துபாயில் 8 ரவுடியை பார்த்து வந்தேன் நான். உங்கள் அம்மாலாம் எனக்கு பிசாத்து. ஓஹோ, அப்படியா? இருங்க, முதல்ல அம்மா கூட்டின்னு வரேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் யார் பிசாத்து யாரை பிசாத்தி நான் வாத்துன்னு. யோகத்தை நேரத்தில் பீஸா பற்றி ஞாபகம் பண்ணி விட்டான். இப்போ எனக்கு பீஸா பர்கர் இது எதையாவது கிடைக்கணும் போல ஆசையாக இருக்குது. இந்த ஊரில் ஏதாவது ஆன்லைன் டெலிவரி இருந்தால் எனக்கு ஒரு பீஸாவை டெலிவரி போட்டு விட்டுட்டு போய் உங்கள் அம்மாவை தேடிப்போம். அப்பா, இந்த ஊரில் அதெல்லாம் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் இப்படி உட்காருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரமா போ. இந்த பெருசுங்க கூட்டினு வந்து பெரிய தப்பாக போச்சு. நானே பொண்டாட்டியை காணோன்னு பொண்டாட்டியை ஊருக்கு கூட்டின்னு போகலான்னு வந்தா, இது பாரு, அது பொண்டாட்டியை தொலைச்சிட்டு என்ன போய் தேடி கூட்டின்னு வந்து. ஏய், என் பொண்டாட்டி தானே உங்கள் அம்மா, அதுக்குள்ள மறந்துட்டியா? இதோ போயிட்டு வரேன்ப்பா. இந்த பசங்களெல்லாம் நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டோன்னே நம்மளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடத்துதுங்க பாரு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளையே சுற்றி வருதுங்க. படித்து பெரிய ஆளாகி வேலைக்கு போய் 4 காசு கையில் பார்த்துச்சிங்கன்னா போதும், நம்மளை சட்டை கூட பண்ணது கிடையாது. எதனா பிரச்சனைனா ஓடி போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டுங்க. அவங்க அம்மா கறி என்னடானா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு என்ன போல பொழந்துடுறா. எனக்கு வச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி எவனுக்குமே அமையாதுடா. இவ்வளோ நாள் அவளை வச்சு குடும்பம் நடத்துனதுக்கு எனக்கு கட்டாயமாக ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும். நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் புகை மூட்டமாக புகையும் வண்டியுமா சுற்றின்னு கிடக்கும். இந்த கிராமத்தை பார்க்கறதுக்கு பச்சை பச்சையில் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது. நல்லா பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது இந்த ஊரில். பரவாயில்ல, நம்ம மருமக பொண்ணு இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துல நம்மளால சுற்றி பார்க்க முடியுது. இல்லைனா வீட்டுக்குள்ளே உட்காந்து 4 சவத்தை தான் சுற்றி பார்த்து கிடக்கணும்.
யார் இது? யாரோ பஞ்சு மிட்டாய் கலரில் புடவை கட்டின்னு இந்த பக்கம் போயினுங்கிறாங்க. கையில் என்னடா சரசரமாக மல்லிப்பூ வச்சுனுக்குது? ஒருவேளை மல்லிப்பூ வைக்கிற பொண்ணா இருக்குமோ? கையில் மல்லிப்பூ, தலையில் ரோஜாப்பூ. அடேங்கப்பா, என்ன ஒரு காம்பினேஷனு! பேசாமல் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கி வைப்போம். நம்ம வீட்டுக்காரி வந்தானா அவகிட்ட இதை கொடுத்து சமாதானம் பண்ணலாம். போனானே என் பையன், அவகிட்ட என்ன நல்லா சொல்லி கூட்டின்னு வந்து என்ன அடி வாங்க வைப்பானான்னு தெரில. பூவை பார்த்தாவது கொஞ்சம் சமாதானம் ஆகும். ஏம்மா பொண்ணே, பொண்ணே, என்ன அவன் காதலே வாங்காமல் போயினுங்கிறா? ஒரு பாட்டை போடும். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. யார் இது? வள்ளியம்மா வீட்டு வாசலில் உட்காந்துன்னு பாட்டு பாடினுங்கிறது. அப்போ தான் நிறைய பேர் குழந்தைங்களை குஷிப்படுத்துறதுக்காக கோமாளி மாதிரி வேஷம் போட்டுன்னு வருவாங்க. இந்த ஆள் என்ன காலில் சலங்கை கட்டின்னு கண்ணில் என்னவோ லாரி கண்ணாடி மாட்டினுங்கிறாரு. யார் இவர்? ஒருவேளை வள்ளியம்மாவோட சொந்தக்காரங்களா இருப்பாரோ? தொட்டு தொட்டு பேசும். பாட முடியலடா ஒரு பாட்டை என்னால். ஏம்மா பொண்ணு, உன்னை எவ்வளோ நேரமாக கூட்டினுங்கிறது? நீ பாட்டு போயினுங்கிற. பெரியவரா, என்னைய கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? கையில் எவ்வளோ மல்லிச்சரம் வச்சுக்கினேன் மல்லிப்பூன்னு கூவின்னு போனால் தான் யாருன்னா பூ வாங்குவாங்க. நீ பாட்டு நடந்து போயே இரிய. எப்படிம்மா வியாபாரம் ஆகும்? உன்னை பார்த்தா எங்கள் ஊர் இடியாப்பக்காரன் நான் விதமாக வருது. எவ்வளோ பார்த்தாலும் இடியாப்போன்னு வித்துன்னு போவான். குரல் மட்டும் தான் கேட்கும், ஆளை காணப்பட்டான். அந்த மாதிரி தான் போயினுங்க நீ. பெரியவரே, நான் பூவெல்லாம் விற்கிறவ கிடையாது. என் ஸ்நேகிதிக்காக எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லிப்பூவெல்லாம் பறித்து கொண்டு போயின்னு இருக்கிறேன். என்னது, ஸ்னேகாவுக்கு மல்லிப்பூ பிச்சுன்னு போறியா? ஐயோ, இந்த ஆளுக்கு காது ரெண்டும் டமாரம் போலகுது. என்ன சொன்னாலும் காது கேட்க மாட்டேது. ஐயா, நீங்கள் யார் புதுசாக இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு? இங்கே யாரை பார்க்க வந்துக்கிறீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுமா. பூ குடிக்கிட்டே கொடுக்க மாட்டியா? ஒரு மணி பூ எவ்வளோன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். ஐயா, பூ விற்கிறதுக்கு இல்லை ஐயா, என்னோட தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முழம் பூ வேணும்னு சொல்லுங்கள், வேணா நாளைக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். ஆனால் இந்த பூ தர முடியாது, ஏன்னா நான் என்னோட ஸ்நேகிதிக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். அப்படியா? உங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டம்லாம் வச்சுக்கிறியா? சரி, அப்போது உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி எத்தனை முழம் பூ வேணும்னு சொல்கிறேன். எவ்வளோ காசு ஆகும் சொல்லிடு, ஜிபே பண்ணிடுறேன். என்ன, ஓகேவா? சரிங்க ஐயா. என்னம்மா இதை பார்த்து ஐயானுங்கிற? ஒரு யூத்தை பார்த்து ஐயான்னு சொல்லி நிற்கிறிய. கண்ணில் என்ன கோளாறு அவனுக்கு? யார் நீங்கள்? யூத்தா? சரிதான். அதான் சரி, பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது. காலைல ஏன் சலங்கை கட்டிக்கினுங்கிறீங்க? எதுனா டான்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து பாதியிலே ஓடி ஆண்டிங்களா? இவரே, என்னை கிண்டல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. அவள் தான், நான் துபாயில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் வீதி உள்ள வந்துருந்தேன். இங்கே என்னடானா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ உனக்கு தெரியுமா? என்ன நீ பெருசாக பேசிகிட்டே போயிட்டுருக்க? நான் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன், நீங்கள் என்ன அடா உடான்னு பேசுகிறீங்க? பின்னம்மா, நான் எவ்வளோ ஸ்டைலாக காஸ்ட்யூம் போட்டுனுங்கிறேன், என்னை போய் கிண்டல் பண்ணினுங்கிறேன். இது பேண்ட்டு, சலங்கை கிடையாது, நல்லா ஊற்றுப்பாரு. சரி, எனக்கு பூ விற்க தந்தேன்னா ஒரு முழம் பூ எவ்வளோ விற்பேன்? எங்கள் ஊர்லலாம் ஒரு முழம் மல்லிப்பூவு 20 ரூபாயா? ஓ, 1 முழம் மல்லிப்பூ இஸ் 1 dirhams + 2 rupees. தர்மம்லாம் பண்ண மாட்டோம்யா. ஒரு முழம் பூவு 20 ரூபா. யூ கண்ட்ரி ஃப்ரூட், அதை தான் நான் சொல்கிறேன். 1 dirhams = 20 rupees + 2 rupees 23 rupees. என்னவோ ஒன்று, 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு முழம் மல்லிப்பூ கிடைக்கும். நாளைக்கு கொண்டு வந்து தரேன். ஓகே. ஆமாம், இந்த வீட்டு சென்னையில் உட்காந்துட்ருக்கீங்களே, இந்த வீட்டில் இருக்கவங்களோட சொந்தக்காரங்களா நீங்கள்? நோ, நான் என்னோட டாக்டர்லாம் பார்க்க வந்திருக்கேன். அவன் இந்த ஊரில் தான் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதான் நானும் என் பிள்ளையும் என்னோட ஒய்ஃபும் இந்த ஊருக்கு வந்து அவளை தேடுறதுக்காக வந்திருக்கோம். ஓஹோ, உங்கள் ஊரில் இல்லாத டாக்டர் எங்கள் ஊரில் தேடுறதுக்கு வந்துக்கிறீங்களா? சரி பார்த்துருக்கோம். ஏமா, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? டாக்டர் இல்லைனா டாக்டர் கிடையாதுமா, டாக்டர் இல்லைனா மருமகள். யோ, நானும் உங்ககிட்ட எவ்வளோ பொறுமையாக பேசினுங்கிறேன். அறிவு இருக்குதா அது இருக்குதான்னு என்னென்னலாம் என்கிட்ட கேட்டுனுங்கிறேன். கொடுப்பாயா உனக்கு? உன்னை இந்த ஊரை நான் பார்த்ததே இல்லை. எங்கேருந்தோ இங்கே வந்துட்டு என்கிட்ட சண்டை படிச்சுனுங்கிறியா நீ? முதல்ல ஒதுங்கி உட்காரியா? இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்க்க போனோம் நான். ஐயோ, எவ்வளோ பெரிய வாங்கி, நம்ம பொண்டாட்டி விட்டு பெரிய பஜாரியா இருப்பா பொழுதேவா? சரிம்மா, நான் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன். நானும் போனால் போது வயசான ஆளுன்னு எவ்வளோ தான் பார்க்குறது. ரொம்ப தான் ஓவராக பேசினுங்கிறியா நீ? இந்த பாருமா, என்னை பார்த்து வயசானவெல்லாம் சொல்லாத, நான் ஒரு யூத்து. நீ ஓவராக என்ன திட்டினு வச்சுக்கோ, என் புள்ள போலீஸ் தான் வேலை செய்கிறான், பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஐயோ, நீ புள்ள பிடிக்கிறோனாயா? உன் பையன்கிட்ட என்னை பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்லினுங்கிற. சீ, என்ன ஊர் இது? இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க பொழுது. என்னவோ போ, நான்சென்ஸ். ஓ, என்ன ஏன் நினச்சினுங்கிற? என்ன இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையில் திட்டுறியா? நீ எப்படின்னு ஊர் விட்டு போகிறேன் நான் பார்க்குறியா? இரியா, நான் போய் வள்ளியம்மா கூட்டின்னு வரேன், அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். உன் பையன் நான் பெரிய போலீஸு, என் பையன் கூட தான் அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுவான். அவன் ஏதோ ஊருக்கு போய்க்கிறான், அவன் வந்தப்புறம் கூட்டின்னு வந்து விட்றேன். அவன் இங்கிலீஷ் கூடலாம் நீ போட்டியில் போட முடியாது, புரியுதா உனக்கு?
பார்த்து பேசு. யார் மாவு பையன்? அவர் ஏதாவது பெரிய பதவியில் இருக்கிறாரா? என் புள்ள 6ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். ஆனால் அவன் பேசுகிற இங்கிலீஷில் அவனால் ஈடு கொடுக்க முடியாது. வரட்டும், சோடி போட்டு பார்த்துக்கலாம். ஓ, இந்த துபாய் சோமுக்கிட்டே சவால் விடுறியா? பார்த்துக்கலாம். சரி, எனக்கு நீங்கள் முக்கியமான வேலை உனக்கு இது. உன்னை அப்புறம் வந்து கவனிச்சிக்கிறேன் நான். சரிடா போமா.